வணக்கம் நண்பர்களே. நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அபுதாபிலேருந்து நம்ம இப்போ அபுதாபிலேருந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். 159 அன்னோக் அந்த ரோட்டு வழியாக நம்ம ரூமுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ட்ராவலே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அந்த ட்ராவலை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், ரோடு எந்த அளவுக்கு இது ட்ரக் ரோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, நம்ம ஊரில் இந்த லாரி, பெரிய பெரிய லாரி கண்டெய்னர்லாம் போகும்ல, அந்த ரோடு இந்த ரோட்டு பகுதி. போகிற வழியில் பாருங்கள், எவ்வளோ பள்ளிவாசல்னால் அங்கிட்ட இருக்குது. நம்ம போகிறதுக்கு இடையில ஒரு சிக்னல் ஒன்றுங்க. இது மெயினான ஒரு சிக்னலை தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ரோட்டு வேலைகள் அங்கிட்ட இங்கிட்டமா பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரோடு இருக்க பெருசாகிக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலே ரோடு பாருங்கள், 1 2 3 4 5 ரோடு, கிட்டத்தட்ட 4 ரோடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நல்ல பெரிய ரோடு. நம்ம ஃப்ளைட்லேருந்து பார்த்தோம்னா இதெல்லாம் ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும். ஆனால் இறங்கி பார்த்த பறவை தான் பாருங்கள், பெரிய ரோடு. கிட்டத்தட்ட 4 வழிச்சாலைன்னு சொன்ன மாதிரி இங்கிட்டு 4 ரோடு, அங்கிட்டு 4 ரோடு. இந்த பக்கத்து பார்த்தா அந்தமான், அங்கிட்டு பக்கத்து போகிறப்பட்னா அரியமான் சொன்ன மாதிரிக்கு இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய ரோட்டில் நம்ம யூட்டர்ன் போட்டு அடுத்த ரோட்டுக்கு போகணும். அதே மாதிரிக்கு லாரி, வேனு, காரு எல்லாமே போய்கிட்டுருக்கு. அபுதாபி ரோட்டில் இந்த ரோட்டில் வண்டி வாகனங்கள் கொஞ்சம் கம்மியாக வருது. இப்போ நாங்கள் போகிற ட்ரக் ரோட்டில். மீதி நார்மலான ரோட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகமான காரு போகும், பைக்கு போகும். கவனமாக டிரைவிங் பண்ணுங்கள், ஜாக்கிரதையாக பண்ணணும். ஏன்னா இவ்வளோ நம்ம விபத்துக்களை பார்க்குறோம். கவனக்குறைவுனால ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே உள்ள ரூல்ஸை பற்றி தெரியும். அதே மாதிரிக்கு உங்களுடைய இதை கவனமாக பார்த்துக்கோங்க. சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. பைக்காக இருந்தால் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஃபைன் அதிகமாக வாங்கக்கூடிய இது வாகனங்கள் இதை பயன்படுத்தணும். கவனமாக ஓட்டுங்க. பார்க்கிங் கவனமாக போடுங்க. அங்கே உள்ள டோக்கனையும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரோட்டு பக்கத்து ஃபுல்லாக மரங்கள். மேலே வேப்ப மரம், விதவிதமான மரங்கள்லாம் வச்சுருக்காங்க. அங்கிட்ட இங்கிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே பாலைவனத்தில் ஒரு சோலைவனம்னு சொல்கிற மாதிரி மேலே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. துபாய் அபுதாபி ரோடு பாருங்கள். இந்த அபுதாபி ரோடு ஏர்போர்ட் ரோடுங்க. ஏர்போர்ட் ரோடை தாண்டி தான் நம்ம ரூமுக்கு போகணும். இங்கே பாருங்கள், லாரி எவ்வளோ பெரிய லாரி போகுது பாருங்கள், ட்ரக் லாரி. ரோடை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த மாதிரி லாரி கிட்டத்தட்ட போகுது. எனக்கு தெரிஞ்சு 5-6 கிலோமீட்டர் வரையும் இதே மாதிரி லாரி. வியாழக்கிழமை நைட்டு இந்த ரோட்டில் பார்த்தா இங்கேருந்து போகுது தொடர் கதை மாதிரி, தொடரி மாதிரி. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரோடு. இந்த பெரிய ரோடு பாருங்கள். கவனமாக ட்ராவல் பண்ணவும். உங்கள் சேஃப்டி, உங்களுடைய கவனம் எந்த அளவுக்கு போகுதுன்னு மட்டும் பாருங்கள். ரோடு மேலே ரோடு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஆனால் இந்த ரோட்லேயும் இந்த பெரிய ரோடு உண்மையாக இருக்குது. ஆனால் இதுலேயும் விபத்து நடக்குதுன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம்தான். அதே மாதிரிக்கு இந்த ரோட்லேருந்து கிராஸ் பண்ணி ஏறுறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து ஏறணும். ஏன்னா எல்லோரும் கவனமாக பார்த்து தான் ஏறினாங்க. ஒரு சில இதில் சால்ட்டாக விட்டுறாங்க. பாருங்கள், மீண்டும் பெரிய பெரிய லாரி இந்த மாதிரி பகலையில் கம்மியாக போகுது. நைட்டு நேரத்தில் அதிகமான வண்டிகள் போகுது. இது ட்ரக் ரோடை பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு. மரங்களும் அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. ரோட்டு சுற்றி பக்கத்தில் ஃபுல்லாக கம்பி அடைச்சிருக்காங்க. இந்த கம்பிக்கு உள்ளே அங்கிட்டு போக முடியாது, அதுக்கு இங்கிட்டு போக முடியாது.
ரோடை பாருங்கள். இந்த ரோட்டில் வந்து 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணுமா. அதுக்கு கீழே போனாலும் வந்து ஒரு இதுதான். மேலே பாருங்கள், ஒரு ஃப்ளைட் ஒன்று அழகாக பறந்து போய்கிட்டு இருக்கு. நம்ம ஏர்போர்ட்லேருந்து ஏறி போகுதா இல்லை இறங்க போதான்னு தெரியல. ஆனால் ரொம்ப பக்கத்தில் போன மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து அபுதாபி ஏர்போர்ட்டில் இறங்குறதுக்கு தான் அந்த ஃப்ளைட்டு வந்து போகுது. இப்போது நாங்கள் வர்றது போகையில வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ளைட் 2 ஃப்ளைட்டு இது பக்கத்துலேயே ஏறும். அபுதாபியை பொறுத்த அளவு வந்து பள்ளிவாசல் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு பள்ளியும் வந்து உண்மையிலேயே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் நைட்டு நேரத்தில் வந்து பள்ளி வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. பெயிண்டிங் ஃபுல்லாக எல்லாம் லைட் கலர் பிஸ்கட் கலர் மாதிரி அடிச்சிருக்காங்க. ஆனால் லைட்டு ஃபுல்லாக எல்லோ ஒயிட்டு தான் அதிகமாக போட்டிருக்காங்க. அதுவும் ஒரே கலர் லைட்டு போட்டதுனால பள்ளிவாசல் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ரோடை பாருங்கள் எந்த அளவுக்கு இது பண்ணி வச்சுருக்காங்கன்னு. ரோடு பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரோடை பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு அருமையான ரோடு, நல்ல பாதுகாப்பத்தோடு வச்சுருக்காங்க. பராமரிப்பும் அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு குழி பள்ளம் கூட நம்ம பார்க்க முடியாது இந்த ரோட்டில். அந்த அளவுக்கு ரோடு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வாகனங்களும் இருக்குது. குறை சொல்கிற அளவுக்கு இந்த நாட்டை பொறுத்தளவு குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அருமையான ஒரு நாடு. இந்த நாடை பொறுத்த அளவு அதிகமான வெயில், அதிகமான குளிர், இது ரெண்டும் மட்டும்தான் இருக்கிறதுல வந்து அருமையான ஒரு நாடுங்க. துபாய், அபுதாபி உண்மையிலேயே வந்து வேறு லெவல். ஷார்ஜா, அஜ்மான், கிட்டத்தட்ட வந்து 4 ஸ்டேட்லேயுமே வந்து நம்ம வேலை பார்த்துட்டோம். உண்மையில் அருமையான ஒரு இடம். இங்கே பாருங்கள், வரிசையாக வந்து பேரிச்சம்பழம் மரம் அவ்வளோவோ நிற்கிது பாருங்கள். அந்த பக்கெட்டு நிற்கிது, இந்த பக்கெட்டு நிற்கிது, நடுவாலையும் மரம் வச்சுருக்காங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. எத்தனை முடிச்சாலும் பாருங்கள் ஹை ஸ்பீடு. அது ஒன்று 140 போகிறது, அடுத்தது 100, 120, அடுத்தது 100, அடுத்து 80. வரிசையாக ஒவ்வொரு ட்ராக் பிரிச்சுருக்காங்க. பாருங்கள் மரங்களை பாருங்கள், சைடில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாகனங்கள் வந்து எவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு மட்டும் பாருங்கள். அருமையான ஒரு ஏரியாவுக்குள்ளே வந்துடணும். என் மன வாழ்வில் சிறக விரிக்கும் வண்ண பறவைகளே, என் சிறை கேட்டால் உந்தன் கனவுகள் கண்ணாண்டே ஓடிவிடும். அது மாதிரிங்க இந்த மாதிரி வாகனத்தில் போகையில் அருமையாக பாட்டு கேட்டுக்கிட்டு போகலாம். ஆனால் நம்ம வீடியோவில் வந்து ஈடுபடாதுங்க, அது வந்து காப்பிரைட்டர் ஆயிரும். அதனால் வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு நம்ம வாய்ஸ் வந்து கொஞ்சம் கவனமாக போட்டுக்கிறோம். பாருங்கள் ரோடை பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு அருமையான ரோடாக இருக்குது. இதை தனி தான் ஏர்போர்ட் போகணும். சந்தைக்கு வந்தே கிளி சார் சொல்லி பேசுதடி, முத்தமா முத்தமா பக்க வேற வைக்கமா, முத்தமா முத்தமா பக்க வேற வைக்கமா, குற்றாலத்து மானே. இந்த மாதிரி பாட்டை கேட்டுக்கிட்டே வண்டியை ஓட்டிக்கிட்டே போகிறது எவ்வளோ ஒரு ராகத்தான விஷயம். ஆனால் நம்ம நாட்டில் எதிர்முதரமாக வண்டி ஓட்டுறோம். ஏன்னா அதிலையே வந்து உயிருக்கு கேரண்டி கிடையாத மாதிரிக்க. ஆனால் இங்கே பாருங்கள், உண்மையில் சும்மா 140, 160, 180 பறக்கிறாங்க. ஆனால் இங்கேயும் வந்து ஏன் தான் வந்து இந்த மாதிரி விபத்துகள் நடக்குதுன்னு தெரியலை.
நம்ம ஒரு எதிரும் புதிரமாக ஓட்டுறோமே கொஞ்சம் ஜஸ்ட்டு அப்படின்னாலே முடிஞ்சிச்சு. 2 பேருமே உசுரோடு இருக்க மாட்டோம், அந்த அளவுக்கு இருக்கும். இங்கே ஒன் வே பாருங்கள், 4 வழிச்சாலை 5 வழிச்சாலையில் வண்டி அப்படியே பறக்குது. எவ்வளோ வேகத்தில் போய்கிட்டு இருக்கு மட்டும் பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து 100லேருந்து 120 வரையும் போய்கிட்டு இருக்குச்சு. ஆனால் நம்ம வந்து இவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கோம் பாருங்க. அவ்வளோதான், 100 120 தான், எப்போவுமே அவ்வளோதானே போவோம். பாருங்கள், மரங்கள் தான் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி பஸ்ஸை பாருங்கள் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குன்னு. உண்மையிலே வந்து என்ன படம் பார்க்க போகிறோம்னு சொன்னால் இட்லி கடை தான். இட்லி கடையை படம் பொறுத்த அளவு ஒரு நல்ல அருமையான படம்ங்க. சமுத்திரக்கனிக்கு வந்து வேறு லெவலில் நடிப்பை கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அவரோடைய நடிப்பு வந்து எட்டப்பன் வேலை மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. தனுஷுக்கு வந்து அதே மாதிரிக்கு படிச்சுட்டு நல்ல ஒரு ஜாப்லேயே வந்துட்டு ஊருக்கு வரவும், அவருடைய அப்பா அம்மா இறந்து போனதோடு அவர் திரும்ப அவர் போகிறதுக்கு மனசு இல்லை. திரும்ப அந்த கடையை எடுத்து அவர் மீண்டும் முயற்சிக்கிறாரு. கொஞ்ச நேரம் ஃபெயில் ஆகுது. திரும்பவும் வந்து முயற்சி பண்ணி கடை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடுறாரு. அதோடு வந்து அந்த பெண்ணோட காதலிச்ச பெண்ணோட அண்ணன் வந்து வேணும்னே சண்டை போடுறாப்புல. அந்த சண்டை போடுற காட்சி வந்து வேறு லெவலுங்க. உண்மையிலேயே வந்து படம் சூப்பர். இட்லி கடை வந்து படம் வந்து வேறு லெவலுங்க. கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள். பார்த்துட்டு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். படத்தோடைய கதையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரிக்கு ஒவ்வொரு படங்கள் வரையில உண்மையிலே வந்து ஒவ்வொரு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரிக்கு, காலத்துக்கு ஏற்ற மாதிரிக்கே படம் தயாரிக்கிறாங்க. உண்மையிலே வந்து வேறு லெவலுங்க. அதே மாதிரிக்கு அந்த படத்தில் உள்ள பாட்டும் வந்து ஒன்று அருமையான பாட்டாக இருக்குது. உண்மையிலே பாட்டு வந்து கேட்க கேட்க வந்து ஒரு இன்றைக்கி உள்ள இதுக்கு வந்து நல்ல ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. வாட்ஸ்அப்பும் சரி, இன்ஸ்டாவும் சரி, யூடியூப்பும் சரி, டிக்டாக்லேயும் சரி, இந்த பாட்டு வந்து வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. நிறைய வந்து வேறு லெவலுங்க இந்த படத்தோட இட்லி கடை. அடுத்தடுத்து படங்கள் மீண்டும் மீண்டும் வெற்றி படமாக போய்கிட்டு இருக்கு தனுஷுக்கு. இப்போ பாருங்கள், இந்த ரோட்டில் வந்து நம்ம அண்டர் கிரவுண்டு உள்ளாக்க போகிறோம். இந்த ரோட்டோடைய இதை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 2 பக்கெட்டு செவரை எடுத்து அண்டர் கிரவுண்டு உள்ளாக்க போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இதே மாதிரிக்கு நம்ம மலேசியா உள்ளக்கையும் போயிருக்கோம், துபாய் உள்ளக்கையும் போயிருக்கோம். இது பாருங்கள், இப்போ அபுதாபி உள்ளாக்க நம்ம போய்கிட்டு இருக்கோம். சும்மா கொஞ்சம் தொலை தான், கிட்டத்தட்ட ஒரு 100-200 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். இதில் போயிட்டு நம்ம எப்படி வெளியாகணும். பழத்தை பாருங்கள், பழத்துக்கு அண்டர் கிரவுண்ட் உள்ளாக்க எந்த அளவுக்கு புற மட்டும் பாருங்கள். உண்மையிலே வந்து பாலம் வந்து வேறு லெவலுங்க. உள்ளே போயிட்டு அப்படியே வெளியாகி அந்த ரோடு என்ட்ரன்ஸ் வரையும் நம்ம இப்படியே தான் சைடில் தான் போய்கிட்டு இருக்கணும். அபுதாபியை பொறுத்த அளவுக்கு வந்து வண்டி வாகனங்கள் வந்து ஒரு சில ரோட்டில் அதிகமாக போய்கிட்டு இருக்குது, ஒரு சில ரோட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது வண்டி. பாருங்கள், நம்ம வந்து நெருக்கி ரூமுக்கு பக்கத்தில் இருந்தால் நெருங்கி வந்துட்டோம். இந்த ரவுண்ட் ஆப்பரேட்டில் வந்து என்ன ஒரு மேஜிக் ஒன்று சொன்னால், இங்கே பாருங்கள், இந்த ரவுண்ட் ஆப்பரேட்டில் வந்து பெரிய சைக்கிள் ஒன்று சென்டரில் வச்சுருக்காங்க. தெரியுதா? நான் பாருங்கள், இதான் அந்த ரவுண்ட் ஆப்பரேட் நடுவில் வந்து பெரிய சைக்கிளை வச்சுருக்காங்க. உண்மையிலே சைக்கிள் வந்து வேறு லெவலுங்க. இதே மாதிரிக்கு அடுத்து ஒரு ரவுண்ட் ஆப்பரேட்டு ஒன்று வரும். ஆனால் சும்மா சின்ன ரவுண்ட் ஆப்பரேட்டுங்க. இந்த ரவுண்ட் ஆப்பரேட் வந்து பெரிய ரவுண்ட் ஆப்பரேட்டு. எல்லா இடமுமே அப்படி தான் வச்சுருக்காங்க.
பாருங்கள் நெருங்கி அடுத்து ஒரு அண்டர் கிரவுண்ட் உள்ளக்க போகிறோம். உள்ளே போய்கிட்டு தான் நம்ம இதில் வெளியாகணும். நம்ம இன்னும் ரூமுக்கு போகிறதுக்கு இதான் வழி. பாருங்கள் இது ஒரு அண்டர் கிரவுண்டு. இது ஏன் அண்டர் கிரவுண்டு அப்படின்னா மேலே வந்து பாலம் வண்டி போகிறதுக்கு அங்கிட்டு வழி பிரித்தனால அந்த பக்கத்து இது பண்ணுறாங்க. நம்ம அண்டர் கிரவுண்ட்லேருந்து இப்போ நம்ம மேலே போய்கிட்டு இருக்கோம். இந்த பாருங்கள் இந்த ரவுண்ட் அபவுட்டில் பாருங்கள் காவா குடிக்கிற அந்த செம்பில் செஞ்ச அந்த இது இருக்கும். அதுவும் பெருசுங்க. இதுவும் பெரிய ரவுண்ட் அபவுட்டு. நம்ம இதுலேயும் வந்து ஒரு ரவுண்டை அடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு ரைட் எடுத்து அப்படியே போயிடுறோம். பாருங்கள் நெருக்கி வந்து நம்ம ரூமு பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே பாருங்கள் அந்த பள்ளிவாசல் அந்த பில்டிங் அந்த வீடெல்லாம் பாருங்கள். எங்கே போனாலும் ஒரே கலராக தான் இருக்கும். அந்த மஞ்சள் இந்த பிஸ்கட் கலரு இந்த மாதிரி தான் அதிகமாக அடிச்சிருப்பாங்க. ஏன் அப்படி சொன்னால் அந்த வெயில் நேரத்தில் வந்து இந்த கலர் பேடாகுனாலும் பெருசாக தெரியாது. நீங்கள் பேசாமல் ஊதா பச்சை இந்த மாதிரிக்கெல்லாம் அடித்து டார்க்கான கலர் அடிச்சிங்கன்னா அடிக்கையில் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் மழை அப்புறம் வெயில் ஒரு நாள் அப்புறம் வெயில் இப்படி அடிக்கையில் உங்களுக்கு வந்து கலர் வந்து பேடாகி வெளுத்து போயிடும். அதனால் வந்து மேக்ஸிமம் லைட்டான கலரு அடிச்சிங்கன்னா உண்மையிலே வந்து வீடும் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து கலரு வந்து பேடாகனாலும் தெரியாது. அந்த மாதிரி கலரை வீட்டுக்கு வாங்கி அடிங்க தயவு செய்து. எல்லோரும் போட்டுக்கிட்டு டார்க்கான கலரை வாங்கி அடிச்சுவிட்டு அடிக்கையில் நல்லாயிருக்கும். அதை வேண்டாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பின்காலத்தில் என்னம்மா இப்படி அடிச்சு இப்படி போச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒன்றும் பொறுப்பாளி ஆக முடியாது. ஆமாம் எங்களை அப்புறம் என்ன செய்யுது, எங்களை திட்டக்கூடாது. இவ்வளோ காசுக்கு நம்ம இன்னும் வாங்கி தந்தாமே இப்படி அடிச்சு விட்டில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து லைட்டான கலர் சூஸ் பண்ணுங்கள். பிஸ்கட் கலரு எல்லோ கலரு இந்த மாதிரி லைட்டான கலர் சூஸ் பண்ணுற வீடு வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் நம்ம நெருக்கி வந்து நம்ம ரூம்பு பக்கத்தில் வந்தாச்சுங்க. பாருங்கள் இந்த மெயினான இடம் இந்த ஏரியாவுக்கு இதுதான் ஒரு மெயினான இடம். இது வந்து நியூ சமூகான்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா பக்கத்தில் வந்து பார்க்லாம் இருக்குது. நல்ல வாலிபால் கிரிக்கெட் எல்லாமே விளையாடக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது. நம்ம இருக்கிற பில்டிங் வந்து அந்த ஆளுக்கு பாருங்கள் மஞ்சள் கலரு அந்த பில்டிங் தான். நம்ம வந்து நம்ம பில்டிங் முன்னாடி நெருக்கி வந்தாச்சு. எவனா கொடுக்க போகிறவன் ஏண்டா வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா? ஒருத்தர் சைக்கிளில் குறுக்கா போய்கிட்டு இருக்காங்க. ஓகே நம்ம வந்து நெருக்கி நம்ம ஏறின இடத்துக்கு வண்டி வந்துருச்சுங்க. நம்ம நெருக்கி நம்ம வந்து ஏறின இடத்துக்கே வந்துட்டோம். இப்போ நம்ம டியூட்டி முடிஞ்சு எல்லாருமே போகிறோம். நம்மளை வந்து எப்போவுமே பிக்கப் பண்ணுறது ட்ராப் பண்ணுறது நம்ம இவர் பங்களாதேஷ் நம்ம ஆள் தான். உண்மையிலே வந்து இவர் வேறு லெவலுங்க. ஓகே பாய். நம்ம சேனலை வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.